பாருங்கள், சூப்பராக நல்லா ஜம்முன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாவல் மீன் பொளிச்ச குழம்பு. இது வந்து நல்ல கிரேவி மாதிரி திக்காக வரும், தொக்கு மாதிரி வரும். இந்த தொக்கையே நம்ம அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது என் பொண்ணு கேட்டுச்சு, அம்மா வாவல் மீன் வச்சு எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால நான் வாவல் மீன் வாங்கிட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, ஈஸியாக எப்படி செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம், வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், இந்த மீனை வந்து பிரட்டிடலாம். இது வந்து 1 கிலோ அளவுக்கு வாவல் மீன். இதுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் பாருங்கள், இந்த மீன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த மீனுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது ரெட் சில்லி பவுடர், இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுக்காகனா இதில் வந்து மசால் வந்து நல்லா பிடிச்சிக்கும், அதுக்காக நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா மீனில் ஏற்கனவே வந்து நம்ம கழுவும் போது தண்ணி இருக்கும். பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி பிரட்டி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ அதை மூடி போட்டு வச்சுருங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம வந்து 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். இப்போது இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுலேயே நம்ம ஒரு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த இதோடைய சேர்த்து நம்ம தக்காளியை போட்டோம் அப்படின்னா இதை தனியாக வதக்கி எடுக்க முடியாது. கிரேவி வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக வராது. அதுக்காக தான் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இதுலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஊற்றுறேன். இதுலேயே தான் நம்ம வந்து மீனும் பொரிக்க போகிறோம். இதுலேயே தான் நம்ம வந்து இந்த கிரேவியும் செய்ய போகிறோம். பாருங்கள், மீன் வந்து இந்த அளவுக்கு பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மீனை எடுத்து இதுலேயே போட்டு பொரிச்சிடலாம். இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னெலாம் பொரிக்காதீங்க, லேசாக பொரிச்சு எடுத்தால் போதும். 2 பக்கமும் ஃப்ரை ஆனால் போதும். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது பண்ணும் போது அப்படியே உங்களுக்கு பொங்கும். அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வர்றதுக்கு காரணம். இந்த சைடு ஒரு நிமிஷம், இந்த சைடு
ஒரு நிமிஷம் இப்படி பொரிச்சு எடுத்துடலாம். மீன் பொரிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு பொரிச்சா போதும். நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து நல்லா இதே எண்ணெயிலேயே, இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற வேணாம், இந்த எண்ணெயிலேயே அப்படியே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6-7 பூண்டு இதையும் இப்படியே போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தக்காளி, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, இது எல்லாமே இதில் சேர்த்துருவோம். இதில் புளி பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ஊற்றி வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி பேஸ்ட் செஞ்சாச்சு இல்லையா, அது எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் நல்லா கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் மீன் போடலாங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், லேசாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நம்ம ஊற்றின மசாலில் உள்ள பச்சை வாசம்லாம் போயிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பொரிச்சு வச்ச மீன் எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எல்லா மீனும் இதில் போட்டுக்கலான்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணது தனியாக இருக்கட்டுமா அப்படின்னா நீங்கள் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காக ஆகட்டும். பாருங்கள், சூப்பராக நல்லா ஜம்முன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாவல் மீன் பொளிச்ச குழம்பு, இது வந்து நல்ல கிரேவி மாதிரி திக்காக வரும், தொக்கு மாதிரி வரும். இந்த தொக்கையே நம்ம அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு வேலை வச்சுருவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனால் நம்ம சந்தோஷமாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா விரும்பி கேட்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.